நாத்திகத்தை மதமாக ஏற்றுக்கொண்ட தலைவர்களுடைய மனது மிகவும் கடினமான ஒரு இரும்பாகத்தான் இருந்தது. சீன தேசத்தை விவசாய நாடு என்கிற நிலையிலிருந்து தொழில்முறை மிக்க ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்று மாவோ சேதுங் என்கிற ஒரு தலைவர் ஆசைப்பட்டார். அதற்காக அவர் கொடுத்த விலை 7 கோடி மக்களின் உயிர்கள். முதல் நிகழ்வாக கிரேட் ஜெயின்ட் லீப் என்கிற ஒரு நிகழ்வை நடத்தி காட்டினார். அதாவது விவசாயிகளிடமிருந்து செல்வந்தர்களிடமிருந்து நிலங்களையும் பிடுங்கி கூட்டு பண்ணைகளாக மாற்றி அங்கு மக்களை விவசாயம் செய்ய கட்டாயப்படுத்தினார். எந்த அளவுக்கு என்றால், தாங்கள் சாப்பிடுவதற்கு சமைப்பதற்கு கூட அங்கு அனுமதி கிடையாது. எல்லாருக்கும் பொதுவாக சமையல் செய்யப்பட்டு பொதுவான ஒரு இடத்தில் உட்கார்ந்துதான் சாப்பிட வேண்டும். விவசாயிகள் விவசாயமும் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்து அவர்கள் வசிக்கிற வீட்டிற்கு பின்புறத்திலே இரும்பை உருக்குவதற்கென்று இரும்பு கலன்கள், அதாவது பர்னஸ், அதையும் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். வீட்டில் உள்ள இரும்பு பொருட்களை உருக்கி அவர்கள் சொல்லுகிற கருவிகளை செய்ய, அது காணாதென்றால் விவசாய கருவிகளையே மீண்டுமாக உருக்கி புதிய இரும்பு பாடங்கள் கருவிகளை செய்ய வேண்டும். அவர்களே செய்ததால் அது தரமும் இல்லாமல் கடைசியில் அதுவும் உதவாமல் போய்விட்டது. விவசாயத்தையும் இவர்கள் சரியாக செய்யவில்லை, இரும்பு பொருட்களையும் சரியாக செய்யவில்லை. விவசாயமும் செத்து போனது, தொழிற்புரட்சியும் செத்து போனது. கடைசியில் பஞ்சம், பசி, பட்டினி, வறுமை, ஊட்டச்சத்து குறைபாடு, இதன் மூலமாக இருந்தவர்கள் மட்டும் 4.5 கோடி மக்கள். வரலாற்றிலே மிக மிக கொடூரமான மோசமான பஞ்சம் மாவோவின் காலத்தில் சீனாவில் ஏற்பட்ட பஞ்சம். இரண்டாவது நிகழ்வாக புரட்சி என்கிற ஒரு நிகழ்வை நடத்தினார். இதிலே சிவப்பு படையினர் என்கிற ஒரு பிரிவை உண்டாக்கி இருந்தார். நாட்டில் உள்ள அறிவாளிகள், மருத்துவர்கள், மாவோவின் கொள்கைக்கு எதிரான சந்தேகத்திற்குரியவர்கள், இவர்கள் எல்லாருமே மிகவும் பொது வழியிலே கொல்லப்பட்டனர். சீனாவிலே வரலாற்று சிறப்புமிக்க பண்டைய கோயில்களையும் புத்த கோவில்களையும் கிறிஸ்தவ தேவாலயங்களையும் இந்த சிவப்பு படையினர் அடித்து நொறுக்கினர். நாட்டிலே பழமை என்று மாவோ விரும்பினார், அதை செயல்படுத்தியும் காட்டினார். இந்த பண்பாட்டு புரட்சியின் மூலமாய் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் 30 லட்சம் மக்கள். அடுத்ததாக லோகாய் சிறை முகாம்கள் என்று சிறை முகாம்கள் ஆரம்பிக்க, இங்கு நாட்டிற்கு எதிராக சதி செய்பவர்கள், மாவோவின் கொள்கைக்கு எதிரானவர், இன்னும் யார் மீதெல்லாம் சந்தேகம் இருந்ததோ அவர்கள் எல்லாருமே பிடிக்கப்பட்டு இந்த முகாம்களில் அடைக்கப்பட்டனர். சித்திரவதை செய்ய மிக அதிகமாக வேலை வாங்கப்பட்ட, ஊட்டச்சத்து குறைபாடு, அது மட்டுமில்லாமல் மிகவும் மனச்சோர்வு அடைய, எந்த அளவிற்கு அவர்களை மனச்சோர்வு அடைய வைக்க முடியுமோ அந்த நோயாளிகளாக மாற்றி அநேகர் அந்த முகாம்களிலேயே